friends, welcome to our YouTube channel. இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக் என்னன்னா Python Booleans. Boolean values நமக்கு ஆல்ரெடி தெரியும், true and false. இப்போ இந்த Boolean values evaluate பண்றதுக்காக நம்மளுக்கு யூஸ் பண்ற ஆபரேட்டர்ஸ் Boolean operators னு சொல்லுவோம். ஆல்ரெடி 3 Boolean operators இருக்கு. ஒன்னு and, or and not. Arithmetic operationsக்கும் logical comparisonக்கும் இந்த Boolean operators நம்ம யூஸ் பண்றோம். ஒரு கண்டிஷனை எவாலுவேட் பண்ணுறதுக்கும் ஒரு ப்ரோக்ராமோட ஃப்ளோவை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் பூலியன்ஸ் நம்மளுக்கு யூஸ் ஆகுது. பூல் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணால் நம்ம கொடுக்குற வேல்யூவை எவாலுவேட் பண்ணி அது ட்ரூவா இல்லைனா ஃபால்ஸான்னு ரிட்டர்ன் பண்ணும். இப்போது சின்டாக்ஸில் பூலுங்கிற ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு உள்ளே வேரியபிளோட நேமை மென்ஷன் பண்ணும். இப்போ பூலியனுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்ப்போம்னா, இப்போது நான் பூல் 5 கொடுத்தேன் அப்படின்னா அது ட்ரூன்னு வரும். பூல் 0ன்னு கொடுத்தேன்னா அது ஃபால்ஸ்ன்னு வரும். இப்போது நான் பூலுக்குள்ளார ஒரு ஸ்ட்ரிங் கொடுக்குறேன்னா அது ட்ரூன்னு வரும். நம்ம முன்னாடியே லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸான அண்ட் ஆர் நாட் பற்றி மென்ஷன் பண்ணியிருந்தோம். இப்போது கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸ் பற்றி பார்ப்போம். கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸ் ரெண்டு வேல்யூவும் கம்பேர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 4 நான் சொல்கிறேன். ஈக்குவல் டு, நாட் ஈக்குவல் டு, கிரேட்டர் தேன், லெஸ்ஸர் தேன், கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு அண்ட் லெஸ்ஸர் தேன் ஆர் ஈக்குவல் டு. இப்போது நம்ம லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸான அண்ட் ஆர் நாட் பற்றி கொஞ்சம் கிளியராக பார்ப்போம். ஃபர்ஸ்ட், லாஜிக்கல் அண்டில் ரெண்டு வேல்யூஸுமே ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் ட்ரூன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ணோம். லாஜிக்கல் ஆரில் ஏதோ ஒரு ஆப்பரண்ட் ட்ரூவாக இருந்தாவே ரிட்டர்ன் பண்ணுறது ட்ரூவாக தான் இருக்கும். ஒரு வேளை ரெண்டுமே ஃபால்ஸாக இருந்தால் மட்டும்தான் அது ஃபால்ஸ்ன்னு ரிட்டர்ன் பண்ணும். லாஜிக்கல் நாட்டில் நம்ம கொடுக்குற ஆப்பரண்ட்கான ஆப்போசிட் வேல்யூ தான் ரிட்டர்ன் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ், ஒய், இசட்னு 3 வேல்யூஸை இனிஷியலைஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நான் அண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் எக்ஸ் ஒய்யை விட கிரேட்டராக இருக்கான்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் ஒய் இசட்டை விட கிரேட்டராக இருக்கான்னு பார்க்கணும். இது ரெண்டும் இப்போ சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா நம்மளுக்கு அவுட்புட் வரும். இப்போது நம்ம கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸ் பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஈக்குவல் டு ரெண்டு வேல்யூஸும் ஈக்குவலாக இருக்கான்னு சொல்லிட்டு கம்பேர் பண்ணும். அதுவே நாட் ஈக்குவல் டு ரெண்டு வேல்யூஸுமே ஈக்குவலாக இல்லையான்னு சொல்லிட்டு கம்பேர் பண்ணும். மீதி இருக்கிற கிரேட்டர் தேன், லெஸ்ஸர் தேன், கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு, லெஸ்ஸர் தேன் ஆர் ஈக்குவல் டு ரெண்டு நியூமரிக்கல் வேல்யூஸையும் கம்பேர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் 0.75 1 விட லெஸ்ஸர் தேனாக இருக்கான்னு பார்க்கும். இஃப் சப்போஸ் அது ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா அந்த 1 வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 1 பார்க்கும். இது ரெண்டுமே ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு அவுட்புட் ட்ரூன்னு வரும். இப்போது அடுத்த லைனில் ஃபர்ஸ்ட் 2 1.5 விட லெஸ்ஸர் தேனாக இருக்கான்னு செக் பண்ணுது. அது ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா 2 இஸ் ஈக்குவல் டு 2 சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பார்க்குது. இதில் நம்மளுக்கு ஃபால்ஸாக இருக்கிறதுனால ஆன்சர் ஃபால்ஸ்ன்னு வருது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் Whitehatians, a space to explore cyber world.